நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாக தமிழ்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள என்ன நடந்ததுன்னே தெரியல அப்படின்னு. இன்னைக்கு பஞ்சாப் பேட்டர்ஸ்க்கு அப்படிதான் நடந்துச்சு. ஆர்சிபி பவுலர்ஸ் பஞ்சு பஞ்சா ஆக்கிட்டாங்க பஞ்சாப் கிங்ஸை. இன்னைக்கு ஆர்சிபி விசஸ் பஞ்சாப் மேட்சை பற்றி தான் பேச போறோம். நம்ம கூட ஃபார்மர் ஸ்டேட் கிரிக்கெட்டர் டாக்டர் வி கிரி சார் இருக்கார், அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். இது இந்த மேட்ச் கிளீனாக தெரியுது. குட் ஆக்ஷன் செலெக்ஷனில் டீம் கேன் பெர்ஃபார்ம் வெல்னு சொல்லிட்டு ஆர்சிபி அவ்வளோ பர்ஃபெக்டாக ஆக்ஷனில் பண்ணிவிட்டு நல்ல பேலன்ஸ் சைடு வச்சுருக்காங்க. ஒன்று ரெண்டு பேர் இல்லைனா கூட படிக்கல்லாம் இருந்தால் கூட தே மேனேஜ்ட். ஸோ அதனால் இட்ஸ் அ குட் செலெக்ஷன். இன்னைக்கு பஞ்சாப் தோத்துது அவங்க இன்எக்ஸ்பீரியன்ஸ்னால தான் தோத்துட்டாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. இருக்கலாம், இன்எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம். இன்எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அவசியம் இல்லை. பிகாஸ் நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் இருக்காங்க அங்கே. இங்கிலீஷ் சாய்னிஸ்லாம் இருக்காங்க, ரொம்ப ஆஸ்திரேலியன் ரெகுலர் பிளேயர்ஸ். ப்ளஸ் பிரப்சிம்னு ரொம்ப வருஷமாக இருக்கார், ஸ்ரேயஸ் ஐயர் ரொம்ப வருஷமாக இருக்கார். அதனால் விக்கெட்டு க்ரீனாக இருந்தது. அது நோட்டீஸ் பண்ணாங்களா தெரியல. அது கொஞ்சம் பவுன்ஸ் எக்ஸ்ட்ரா இருந்தது. அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸுக்கு விளாடாமல் இவங்க ரெகுலராக விளாட்ற மாதிரி விளாட்னாங்க. அதுதான் அந்த அழிவுக்கு காரணம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸு கேர்ஃபுல்லாக விளாட்ருக்கணும். கொஞ்சம் பால் எப்படி ஒரு டின்ச் எக்ஸ்ட்ரா வந்தது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்படி நீங்கள் ட்ரைவ் அடிக்க போகிறீங்க, பால் மிடில் ஆஃப் த பேட்டில் பண்ணணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. ஆனால் என்ன ஆகுது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் பால் மேலே படுறது பேட்டில். அப்போ உங்களோட டைரெக்ஷன் மாறி போயிடுது. அதனால் நீங்கள் அவுட் ஆகிறீங்க. இது டெஃபினட்டாக கொஞ்சம் விக்கெட்டில் ஒரு க்ரீன் டாப் இருந்ததுனால கொஞ்சம் பவுன்ஸ் எக்ஸ்ட்ரா இருந்தது. அதை ரீட் பண்ணாமல் விட்டாங்க. பஞ்சாப் பேட்டர்ஸ் பவர் பிளேயில் அதிகமாக ரன் அடிக்கக்கூடிய ஒருத்தங்க. ஆர்சிபி பவர் பிளேயில் ரொம்ப ரொம்ப கம்மியாக எக்கானமி வச்சிருக்கிற ஒரு பவுலர்ஸ். ரெண்டுக்கும் இந்த கிளாஸில் எக்ஸ்பீரியன்ஸ் ஜெயிச்சிருச்சோ அப்படின்ற மாதிரி எனக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் ஜெயிக்கிறதோட பஞ்சாப் மிஸ்டேக் பண்ணாங்க இந்த பேட்டிங்கில். அதுதான் நான் நோட்டீஸ் பண்ணேன். ஏன்னா இவங்க அவ்வளோ அக்ரெஷன் போயிடக்கூடாது. இவங்க கொஞ்சம் காமா விளையாட்டு. ஏன்னா விக்கெட்டில் ஸ்லைட் எட்ஜ் இருக்குது. அது எப்படி மிஸ் பண்ணாங்கன்னு தெரியல. எனக்கு க்ரீன் டாப் தெரியுது, விக்கெட் க்ரீனாக இருக்குது, அண்ட் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் தெரியுது. அதை அவங்க ரியலைஸ் பண்ணி டக்குன்னு ஷட்டர்ஸ் போடணும். ஷட்டர்ஸ் போடணும் என்னென்னாக்க அந்த பேட்டை ட்ராப் பண்ணணும். அப்படியே அடிக்கவே போகக்கூடாது. எப்போ அடிக்க போகணுன்னாக்க ரொம்ப ஷார்ட்டாக இருந்தாக்கா புல் ஷார்ட்டில் அடிக்கலாம், இல்லைன்னா ரொம்ப க்ளோஸாக இருந்தால் ட்ரைவ் அடிக்கலாம். நடுவில் குட் லெங்க் வந்தாக்கா ஷட்டர்ஸ் போடணும். ஓகே, அதுதான் பண்ணலை அவங்க. அது நீங்கள் ஃபஸ்ட்டு பாயிண்ட் சொன்னீங்க, அது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இன்எக்ஸ்பீரியன்ஸ்னு. அது மேபி டியூ டு தட். இந்த மாதிரி விக்கெட் அவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அதனால அவங்க இன்எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். 14 மேட்சஸ்மே அக்ரெஷனா தான் ஆடி இருக்காங்க. அதுதான் 14 மேட்சஸ் கை கொடுத்துருக்கு. அதான் இன்னைக்கும் அப்படி போனது தப்போ அப்படின்ற மாதிரி. இல்ல இன்னைக்கு போயிருக்க கூடாது, கண்டிப்பா போயிருக்க கூடாது. இன்னொன்னு, அந்த சாஃப்ட் டிஸ்மிசல்லே தெரியும்ல, டைமிங்ல தப்பு பண்ணாதான் சாஃப்ட் டிஸ்மிசல்ஸ் அதிகமாகும். ஃபர்ஸ்ட் 2-3 பேட்டர் அந்த மாதிரி அவுட் ஆன உடனே அடுத்து பேட்டர்ஸ் நின்று ஆடி இருக்கணுமோ அப்படின்ற மாதிரி. அப்படிதான் பண்ணணும். ஃபர்ஸ்ட் 2 பேர் பிஞ்ச் ஹிட்டர்ஸ். நான் திருப்பி சொல்றேன், அவங்கள நீங்க எதிர்பார்க்க கூடாது. இப்ப சால்ட்டு அப்படிதான் விளையாடுவார். அவரை போய் நீங்கள் உட்காந்து கோலி மாதிரி விளையாடினாக்கா இப்போ ஃபெயில் ஆகிடுவார், வேஸ்ட் ஆகிடும். ஒரு விக்கெட் வேஸ்ட் ஆகிடும். சுனில் நாராயண், சால்ட் அவங்கெல்லாம். ஸோ அப்படி தான் விளாடணும். அப்படி தான் பஞ்சாபில் அந்த ஆர்யா அப்படி தான் விளையாடுவார். அவரை போய் நீங்கள் பிளாக் பண்ணி விளையாடுன்னு சொல்ல முடியாது. ஆர்யான்னு சொன்ன உடனே ஞாபகம் வருது, இதே பால் இன்னைக்கு அவுட் ஆனதுல அதே பாலை லீக் மேட்சஸ்லையோ குரூப் ஸ்டேஜ்லையோ போட்டிருந்தாரு அப்படின்னா அவர் தூக்கி கடாசி இருப்பார், 6 தான் அந்த பால் போயிருக்கும். ஸோ அந்த பிளே ஆஃப் டென்ஷன் தான் இன்னைக்கு அவுட் படணும். நீங்கள் சொல்கிறது கரெக்ட், படணும். அது சில நாள் படும், சில நாள் படாது. அதுதான் ஃபார்ம். அந்த ஃபார்முக்கு என்னக்க ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன், ஐசைட்டு அண்ட் மீட்டிங் த பால். அதுக்கு தான் என்ன பண்ணுவாங்க நிறைய பிளேயர்ஸ் பார்த்தாக்க. நான் ஆஸ்திரேலியாவில் பார்த்துருக்கேன். எப்படின்னா, ஓப்பனிங் பேட்ஸ்மேன் நாங்கள் விளையாண்டுருக்கும்போது நம்பர் 3 பேட்ஸ்மேன் உள்ள இண்டோர் பெவிலியன்லேயே ட்ரெஸ்ஸிங் ரூம் பக்கத்துலேயே நெட்ஸ் இருக்கும். அங்கே விளையாண்டுருப்பார், டமால்னு அடிச்சுட்டு இருப்பார், சத்தம் கேட்கும். அப்புறம் டிவியில் பார்த்துனே இருப்பார். விக்கெட் அப்படியே போயிடுவார், நேரம் பேடெல்லாம் கட்டி அப்படியே இருப்பார், போய்டுவார். நேரம் போய் அதே ஷாட் அடிப்பாருங்க. அந்த மாதிரி தட் பிஃபோர் கோயிங் இன் டு த கேம் இல்லை, அந்த மாதிரி டேப் பண்ணி அந்த ஃபார்ம் கொண்டு வரணும். அதான் டச்சு. அந்த பேட்டில் ஒரு டச் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, கரெக்டாக படணும் மிடில் ஆஃப் த பேட்டில். அதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் அதிகமாக ஷார்ட் செலெக்ஷனில் தப்பு பண்ணிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி. அதுதான் ஷார்ட் செலெக்ஷனில் தப்பு தான். நான் ஏன் சொல்கிறேன்னாக்கா, விக்கெட்டில் கொஞ்சம் பவுன்ஸ் இருக்குன்ற உடனே வேறு மாதிரி விளாடணுன்ற நான். ஃபார் எக்ஸாம்பிள், விக்கெட்டில் பவுன்ஸ் இருந்தால் நீங்கள் டோட்டலாக சாஃப்ட் ஹேண்ட் விளாடணும். அதாவது இப்போ பேட்டை லைட்டாக பிடிக்கணும், எட்ஜ் எடுத்தால் கூட கேரி ஆகக்கூடாது விக்கெட் கீப்பருக்கு, அங்கேயே பவுன்ஸ் ஆகிடணும்.
அந்த மாதிரி விளாடணும். இந்த ஜோ ரூட் விளாடுவார், அப்படியே வச்சு அப்படியே பால் அங்கேயே பிச் ஆகிடும், எட்ஜ் எடுக்கும் ஆனால் அங்கேயே பிச் ஆகிடும் பால். அந்த மாதிரி விளாடணும், ஏன்னா பவுன்ஸ் இருக்கும்போது, இல்லைன்னா கேரி ஆகிடும். ஓகே. ஸோ அதெல்லாம் வந்து இவங்க விளையாடல, அந்த டெக்னிக் விளையாடல இவங்க. ஓகே. இன்னிங்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா சுயா சர்மா சொல்றாரு, நாங்க எங்களோட பிளானை தான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. விக்கெட் வந்து பேட்டிங் விக்கெட் அப்படின்னு பிச் ரிப்போர்ட் பண்ணவங்க சொன்னாங்க. ஆனா எந்த இடத்துல பஞ்சாப் தப்பு பண்ணாங்க? ஏன்னா சுயா சர்மா சொல்றாரு, எங்களோட பிளானை வந்து நாங்க எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றோம். என்னவா பிளான் இருந்திருக்கும் விக்கெட் பார்த்த உடனே அவங்களோட? சுயாஷ் சர்மா சொல்கிறாங்க. சுயா சர்மா சொல்றாரு. சுயாஷ் சர்மா போலிங், அவருக்கும் விக்கெட்டுக்கும் சம்மந்தம் இல்லை. ஓகே. ஓகே, அவர் வந்து விக்கெட்டுக்கு அவருக்கு ஹெல்ப் பண்ணலை, அவரும் விக்கெட்டுக்கு எதிர்பார்த்து போடலை. நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, இனிஷியலாக போட்டாங்க பாருங்கள் ஆர்சிபிக்கு, அவங்க விக்கெட்டை யூஸ் பண்ணிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு விக்கெட்டு புவனேஷ்குமார் எடுத்தார், யாஷ் தயால் எடுத்தார், அப்புறம் ஹேசல்வுட் 3 விக்கெட் எடுத்தார். அவங்களாம் வந்து விக்கெட்டை யூஸ் பண்ணிட்டாங்க. சுயாஷ் சர்மா வந்து யூஸ்வலாக வந்து அவர் வந்து லெங்க்த்து சரியாக விழாது, நான் கம்ப்ளைண்ட் கூட பண்ணியிருக்கேன் அவர் சார். ஆனால் இன்னைக்கு ஸ்பாட்டில் ஊழ்ந்துது அவருக்கு. அது வந்து தட் இஸ் கால்ட் மசில் மெமரி. அதாவது அவர் இன்னைக்கு எழுந்து போட ஆரம்பித்த உடனே அந்த ஸ்பாட்டில் விழ ஆரம்பிச்சுன்னா அதுலேயே விழும். ஏன்னாக்கா மசில் மெமரி, கண்ணை மூண்டு போட்டாலும் அதுலேயே விழும். அதுதான் ஆச்சு அவருக்கு. அந்த ஸ்பாட்டில் நல்லா விழுந்தது, அவர் பெட்டராக போட்டார். இது அவரும் சொன்னார், நான் வந்து நிறைய பிராக்டிஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்னாரு. இன்னொரு வார்த்தை என்ன சொன்னார்னா, யாராலையும் என்னோட கூகுளியை ரீட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி. அப்படிலாம் இல்லை, கூகுளி ரீட் பண்ணணும்னாக்கா எவ்வளோ பேர் பிரமாதமாக கூகுள்லாம் போடுறாங்க. வருண் சக்கரவர்த்திலாம் பிரமாதமாக கூகுளி போடுறாரு. அப்படி இல்லை, இவர் வந்து இந்த யூனிக் ஆக்ஷன்ஸ் எப்படி மலிங்காவோ பத்திரனாவோ சைடில் வந்து போடும்போது பேட்ஸ்மேன் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிறான். ஏன்னா அவன் வந்து இதை பார்த்து தான் பழக்கம் அவனுக்கு. திடீர்னு ஒருத்தன் இப்படி போட்ட உடனே அவனுக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகுது. அதே மாதிரி இவர் வந்து ஸ்கையை பார்த்து போட்ட உடனே பேட்ஸ்மேன் டிஸ்ட்ராக்ட் ஆகுது. டெஃபினட்டாக பேட்ஸ்மேன் வந்து இவனில் மேலே பார்க்குறான்னு தான் அவனும் மேலே பார்ப்பான். அந்த மாதிரி ஒரு இது வரும். ஸோ இதை வந்து கண்டுக்கணும். அதாவது இவனை விளையாடி பார்த்து இவனோடது சுயாஷோ இப்படி தான் போடுறான், நீங்கள் அவன் மேலே பார்க்கும்போது நீ மேலே பார்க்கக்கூடாது, நீங்கள் நார்மலாக வந்து நிறையா பேர் நம்ம பார்த்துருக்கோம். அந்த பத்திரனா யார்கர்லாம் போடும்போது அவங்க வந்து வேறு மாதிரி ஆடுவாங்க பேட்ஸ்மேன், மற்ற ஃபாஸ்ட் பால் ஆடுற மாதிரி ஆடினா அவுட் ஆகிடுவாங்க. அது மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கணும். அதை வந்து பேட்ஸ்மேன் மிஸ் பண்ணியிருப்பாங்க சம்டைம்ஸ். ஆர்சிபியோட பவுலிங், ஹேசல்வுட் பிளேயிங் 11ல் இருக்கும்போது வர கான்ஃபிடென்ட்டுக்கும் ஹேசல்வுட் மாதிரியான ஒரு பிளேயர் பிளேயிங் 11ல் இல்லாமல் இருக்கிற கான்ஃபிடென்ட்டுக்கும் ரொம்ப ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றது இன்னைக்கு மேட்சை பார்த்து இதுதான் நம்ம முதல்ல சொன்னேன். ஆஸ்திரேலியாவிலே அவன் தான் பெஸ்ட் பவுலர், பெட்டர் தேன் கமின்ஸ், பெட்டர் தேன் ஸ்டார்க்குன்னு நான் சொன்னேன். ஏன்னா கமின்ஸும் நிறையா மேட்ச் விளையாடுருக்காரு. இன்ஃபேக்ட் போன வருஷம்லாம் நல்லா போட்டிருக்காரு கமின்ஸு. பட் இருந்தாலும் ஹேசல்வுட் வந்து போடும்போது இவர் போடுற லைன் லெங்க் ரிதமை பார்த்த உடனே மற்ற பிளேயர்ஸும் நல்லா போடலாம், ஆனால் அதுக்கு கெப்பாசிட்டி இருக்கணும். அந்த கெப்பாசிட்டி இருக்குது புவனேஷ்குமாருக்கும் யாஷ் தயாலுக்கும் இருக்குது. ஓகே. ஏன்னா நான் பிளேயிங் 11 பார்த்த உடனே எதுக்கு யாஷ் தயால் எடுத்திருக்காங்க, நுவான் துஷாரவை எடுத்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி யோசித்தேன். இல்லை, ஆனால் அது வந்து இல்லை, யாஷ் தயால் வந்து வெரி குட் கண்ட்ரோல். அண்ட் அவர் வந்து இந்த ஸ்லோயர் ஒன்று பிரமாதமான ஸ்லோயர் ஒன்று வச்சுருக்காரு. அது எப்படின்னாக்கா பால் இப்படி கொண்டு வந்துட்டு பேக் ஆஃப் த ஹேண்ட் டெலிவரி, அது எப்படி சுயாஷ் சர்மா கூகுளி போடுறாரோ அது மாதிரி ஃபாஸ்ட் பவுலிங் போடுறாரு. அது வந்து ரொம்ப ரொம்ப ட்ரிக்கி பவுலிங். அது நிறைய பேர் போட்டிருக்காங்க. அது ஆரம்பித்தது ஹார்பின்னு ஒரு ஆஸ்திரேலியன் பவுலர், அதுக்கப்புறம் நிறைய பேர் போடுறாங்க. நம்ம இதில் மோஹித் சர்மா போடுவார் அந்த மாதிரி. ஸோ அதை வந்து யாஷ் தயால் நல்லா போட்டுருக்காரு. அதுவும் நியூ பாலில் கண்ட்ரோலோடு போடும்போது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால் வந்து டெஃபினட்டாக சுப்பீரியர் பவுலர் யாஷ் தயால். ஓகே, அவரை வந்து கொஸ்டின் பண்ணக்கூடாது. இன்னொரு தடவை அவங்க ஆர்சிபியோட ஃபீல்டிங்கும் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்தது. பஞ்சாப் ஃபீல்டிங் கம்பேர் பண்ணும்போது அவங்க ரொம்ப பதட்டமாக இருந்தாங்க, நிறைய பால் விட்ட மாதிரி இருந்தது. பஞ்சாப் வந்து 101 ஆல் அவுட் ஆன அப்புறம் ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் பேட்டிங் வராது, போலிங் வராது, ஃபீல்டிங் வராது, கேட்ச் ட்ராப் பண்ணுவாங்க, எல்லாம் நடக்கும். ஏன்னா மைண்டில் வந்து டோட்டல் கம்மி ஆயிடுச்சு, நம்ம தோக்க போகிறோன்னு ஒரு ஃபீலிங் வந்துடும். அதான் பாடி லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க, அது வந்துருச்சு பஞ்சாப்க்கு. ஓகே, பாடி லாங்குவேஜ் சொன்ன உடனே ஆர்சிபியோட பாடி லாங்குவேஜ் வந்து ரொம்ப ரொம்ப நார்மலாக இருந்தது. விராட் ரொம்ப அக்ரெஷனாக இருந்தார், ஓகே. ஆனால் அக்ரெஷனுக்கும் பதட்டத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. நான் வந்து பிளே ஆஃப் ஆடுறோம், தோத்துருவோமோ அப்படின்றதுக்கும் கண்டிப்பாக ஜெயிக்கிறோம் நாங்கள் தான் இன்னைக்கு அப்படின்ற ஒரு சொல்கிற பாயிண்ட் நல்ல பாயிண்ட். எப்படின்னாக்கா விராத் மாதிரி மற்ற பிளேயர்ஸ் பிஹேவ் பண்ணியிருந்தாக்க கொலாப்ஸ் ஆகிருப்பாங்க. ஓகே, விராத் வந்து அவர் அக்ரெஷன் தனி, மற்ற பிளேயர்ஸ் காமாக இருந்தாங்க, ரொம்ப காமாக இருந்தாங்க. அதுவும் ஹேசல்வுட் புவனேஷ்குமார்லாம் நீங்கள் என்ன தான் இரிட்டேட் பண்ணாலும் அவங்களால டெம்பர் லூஸ் பண்ண மாட்டாங்க. அது மாதிரி ஒரு மாதிரி புத்தா மாதிரி அவங்க.
அந்த மாதிரி நீங்கள் பாருங்கள் விக்கெட் எடுத்து இந்த பம்பிங்லாம் இருக்காது. அதான் ரொம்ப அனிமேட்டடா இருந்தார் ஓகே. ஆனா ஃபீல்ட்லயும் அவர் நிறைய செட் பண்ணார்ல. கேப்டன்ட்ட பேசினாரு, அங்க போட்டு அங்க தூக்கி இங்க போட்டாரு, இங்க தூக்கி அங்க போட்டாரு. ஃபீல்டிங் அவங்க ஃபீல்டிங் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு. நீங்கள் கேப்டன் கேட்காட்டா கூட அவர் பண்ணுவார் அது. அதுதான் ப்ராப்ளமே அவர்கிட்ட. அவர் வந்து கேமில் இருந்து தான் ஆகணும் அவருக்கு. அவரால் சும்மா இருக்க முடியாது, ஒரு ஓரத்தில் போய் தனியாக நிற்க முடியாது அவரால். ஸோ தட் இஸ் கோலி. ஸோ அந்த மாதிரி வந்து எனி இதில் கேப்டனாக இருக்கும்போதும் சரி, கேப்டன் இல்லாத போதும் சரி, அவரால் கேமில் இல்லாமல் இருக்க முடியாது. அது கோலி ஸ்பெஷல். அக்ரஷனே கோலி ஸ்பெஷல். ஆர்சிபியோட பேட்டிங் ரொம்ப ரொம்ப வேகமாக தான் ஆரம்பிச்சாங்க. இல்லை, சால்ட்டோட அதிரடி வந்து பே பண்ணிச்சு. அவர் வந்து ரொம்ப நல்லா ஆடினார் அந்த அதிரடி ஆட்டம். அதாவது எப்படின்னா, கொஞ்சம் ஸ்லைட்லி ஷார்ட் ஆஃப் லெங்க்னா டக்குன்னு பொசிஷன் பண்ணிட்டார். கொஞ்சம் கூட அறகுற மனசு இல்லை, நல்லா முழு மனசோட பேக் ஃபுட்னா பேக் ஃபுட்டு, ஃபார்வர்ட்னா ஃபார்வர்டு, ரொம்ப பர்ஃபெக்டாக ஆன அந்த ஷாட்டு. அதனால தான் அவரை ரெண்டாவது வந்து டோட்டல் டார்கெட் கம்மி. ஆமாம், அப்போவே வந்து மைண்டில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கான்ஃபிடென்ஸ் வரும். அதான் இன்னும் கொஞ்சம் தான் அப்படின்னு அடிப்பாங்க. அது மாதிரி பண்ணிட்டார் அவர். இன்னொன்று சார், இன்னைக்கு பவுலிங் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. ஆமாம், ஆர்சிபி பவுலர்ஸ் போட்ட லென்த்துக்கும் பஞ்சாப் பவுலர்ஸ் போட்ட லென்த்துக்கும் என்ன இல்லை, பஞ்சாப் வந்து லெங்க்த்துக்கு விடவே இல்லை. ஓகே, சி வென் யூ ஹேவ் 101 டோட்டல், பஞ்சாப் பவுலர்ஸ்க்கு ஷோல்டர் இறங்குறது. ஆமாம், நிறைய வந்து லெக்குக்கு போட்ட மாதிரி இருந்தது, ஷோல்டர் இறங்கி போச்சு. அவங்களுக்கு மேட்ச் போயிடுது, உள்ளே இறங்கும்போது மேட்ச் போயிடுது. யாராவது வந்து இந்த மேட்ச் வின் பண்ணுறோன்னு இது பண்ணி ஒரு ஜோஷோட போகிறாங்களா பாருங்க, கிடையாது. எல்லாம் அப்படியே சிரிச்சிட்டு இப்படி உள்ளே போனாங்க, ஃபார்மாலிட்டி, மேட்சை முடிச்சுட்டு வந்துட்டாங்க, அவ்வளோதான். இது எப்போவுமே ஆகுது. அதனால தான் நான் எப்போவுமே சொல்கிறது பேட் செகண்ட். ஓகே, டார்கெட்டை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி விளையாடி. இன்னொன்று, அந்த முல்லன்பூரில் அதிகமாக பேட் ஃபர்ஸ்ட் பண்ணவங்க தான் வின் பண்ணாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து ஆர்சிபி டாஸ் வின் பண்ண உடனே பேட் செகண்ட் சொன்ன உடனே எல்லாரும் டவுட் வந்திருக்கும், என்ன இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு. ஆனாலும் எடுத்த டிசிஷன் கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி முடிச்சிட்டாங்க. முல்லன்பூரில் பண்ணியிருக்கலாம், பட் அது நான் வந்து ஒரு கோயின்சிடன்ஸ். நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, T20 பெஸ்ட் 80% ஆஃப் த மேட்ச் யூ வின் இஃப் யூ பேட் செகண்ட். மீதி 20% தான் ஒருவேளை அவன் வின் பண்ணலாம். அது பிகாஸ் ஆஃப் சுப்பீரியர் சைடாக இருக்கும், இல்லைனா பிளண்டர்ஸாக இருக்கும், ரொம்ப மோசமாக பேட் பண்ணியிருப்பாங்க, அதனால இருக்கும். அப்படி தான் வழியாக. மற்றபடி வந்து சேஃபஸ்ட் திங் இஸ் சேஸ். ஓகே, அதுதான். ஆர்சிபி பவுலர்ஸ் வந்து ஒரு லென்த் போட்டாங்கல்ல. ஆர்சிபி பவுலர்ஸ் வந்து இன்னைக்கு என்ன பிளான்ல வந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னே தெரிஞ்சு, அட்டாக்கிங் பிளான்ல வந்தாங்களா, இல்லை டிஃபென்ஸ்ல வந்தாங்களா, இல்லை லென்த்தில் போட பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆடினாங்களா? இல்லை, அவங்க வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விக்கெட்டை கொஞ்சம் ரீட் பண்ணாங்க கரெக்டாக. ஓகே, அதனால் வந்து அவங்க அதுக்கேற்ற மாதிரி லென்த்து போட்டாங்க, அதுக்கேற்ற மாதிரி லைன் லென்த் மெயின்டைன் பண்ணாங்க. ஒன்றும் வைடு இதெல்லாம் போட்டு எக்ஸ்ட்ரா பவுன்சர்லாம் போட்டு டயத்தை வேஸ்ட் பண்ணலை, கரெக்டாக அந்த குட் லென்த்லேயே போட்டிருந்தாங்க. அதனால் பே பண்ணிச்சு. அதை வந்து கொஞ்சம் அதிரடி ஆட்டம் ஆடினது அங்கே ஸ்டாய்னிஸ். ஆமாம், அவர் தான் வந்து ஒரு மாதிரி நகர்ந்தெல்லாம் வந்து லெங்க்த்து கொடுக்காம இவனுக்கு விளாண்டார். ரைட், அது மாதிரி டெஸ்பரேட்டாக, அதாவது எல்லா 7 விக்கெட் போயிடுச்சுனாக்கா அந்த மாதிரி விளாட்லாம் நீங்கள். இல்லைன்னா இந்த ஃபஸ்ட்டு டாஸ் பேட்டிங் ஆடும்போது இந்த மாதிரி விளாட்னாக்கா இன்னும் மோசம் ஆகிடும் சைடு. அப்படி தான் முதல்ல 1, 2, 3, 4 விக்கெட்லாம் போச்சு. அது என்னென்னா, அதிரடி கண்ணை மூடி சுற்றின மாதிரி. சாரி சார், கண்ணை மூடி சுற்றின மாதிரி. அதுதான், அது அதிரடி சாட்டம் ஆடி எல்லாம் நிமிட்டிடலாம், ஒரு மாதிரி ஆர்சிபி போலிங்கை வந்து கவுண்டர் பண்ணிடலாம் நினச்சிருக்காங்க. அங்கே தான் தோத்துட்டாங்க. அது மாதிரி இல்லை, அது கரெக்ட். ஓகே, அது வந்து சென்சிபிளாக போலிங் போட்டாங்க ஆர்சிபி, அண்ட் அவங்க வந்து ராங்காக சூஸ் பண்ணி விளையாடுனாங்க. அதான் அக்ரஸனா எக்ஸ்பீரியன்ஸா அப்படின்ற இடத்துல எக்ஸ்பீரியன்ஸ் ஜெயிச்சிருச்சு அப்படின்னு. கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் ஜெயிச்சிருச்சு. ரெண்டாவது வந்து இந்த நான் திருப்பி நான் ஏன் செகண்ட் பேட்டிங் சொல்கிறேன்னாக்க, அதை பார்த்து மிஸ்டேக் ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். அவன் ஆடினதை பார்த்து மிஸ்டேக் ரெக்டிஃபை பண்ணி அவ்வளோதான் தெரிஞ்சிடும். வெரி சிம்பிள். விக்கெட் எப்படி இருக்குன்னு ரீடும் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். எல்லாமே அவன் பண்ணி கொடுத்துட்டான். ஓகே, உங்களுக்கு வந்து இப்படி விளாடுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டான், நீ விளாடு, தட்ஸ் ஆல். இன்னொன்று எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக படுறது என்ன அப்படின்னா, ஆர்சிபி லாஸ்ட் மேட்ச்ல எல்எஸ்ஜிக்கு அகேன்ஸ்டா 238 சேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க வந்து நம்மளை ஃபர்ஸ்ட் மேட்ச், அது வந்து நான் மிராக்கிள்னு சொல்லுவேன் சார். மேபி தே டிட் வெல், பட் அந்த ஒரு இன்னிங்ஸ் வந்து மிராக்கிள். ஏன்னா அந்த ஜிதேஷ் விளாண்ட இன்னிங்ஸ் வந்து திருப்பி அவராலே விளையாட முடியாது, எழுதி தரங்க. 1 செகண்ட் வந்து எல்எஸ்ஜி வந்து கோட்டை விட்டுட்டா மாதிரி தெரிஞ்சுது எனக்கு அந்த மேட்ச். எங்கோ நடுவில் வின் பண்ணுற மாதிரி இருந்தாங்க அவங்க, கடைசியில் வந்து இவனை வந்து அடிக்க விட்டா மாதிரி தோணுச்சு எனக்கு. மயங்க் அகர்வால் அடிக்கிறாருனாக்கா ஆப்பனண்ட் வந்து ரொம்ப வீக்காக இருக்காங்க. இல்லை, எனக்கு அங்கே தான் தோணுது. 238 சேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து நம்ம இன்னைக்கு ரொம்ப ஒரு டோட்டலில் ஃபிக்ஸ் பண்ணாதான் நம்மளால ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஓவர் அக்ரெஷன் போய் பேக் ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்னு. இல்லை, அது பஞ்சாப் எப்பவுமே ஓவர் அக்ரெஷன் தான். ஏன்னா அவங்க இந்த பிரப் சிம்ரன் அண்ட் ஆர்யா வந்து எல்லா ஓப்பனிங் பேரோட அவங்க வந்து ஃபாஸ்ட் ஆஃப் ஸ்கோர் பண்ணுற ஆளுங்க, அந்த ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிற ஆளுங்க. ஓகே,
அப்புறம் இங்கிலீஷும் அப்படி தான் அன்ஆர்த்தடாக்ஸ் வருவார், நிறையா விளையாடுவார். ஸோ அதெல்லாம் வந்து ஸ்ட்ரைக் ரேட்டை பயங்கரம் இம்ப்ரூவ் பண்ணிடும். இருந்தாலும் இந்த விக்கெட் விழும்போது நீங்கள் நிறுத்தி விளாடணும் கண்டிப்பாக. அதை திருப்பி அதே மிஸ்டேக் பண்ணக்கூடாது. ஓகே, ஃபஸ்ட்டு பேட்ஸ்மேன் மிஸ்டேக் பண்ண, செகண்ட் பண்ணால் தேர்டு ஃபோர்த்து கேர்ஃபுல்லாக விளாடணும். அதே மாதிரி விளாடக்கூடாது. ஓகே. ஓவராலா இன்னைக்கு மேட்ச் எனக்கு வந்து ஸ்ரேயாஸ் கொஞ்சம் நின்று இருந்தாருன்னா இன்னொரு 50-60 ரன் வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. வந்திருக்கலாம். ஸ்ரேயாஸ் வந்து அனாவசியமா அடிச்சார் அந்த இது, அடிக்க வேண்டிய பாலே இல்லை. அது டீம்லயே நின்று ஆடணும்னு நினைச்சு ஆடக்கூடிய ஆள் வந்து ஸ்ரேயாஸ் தான். அவர் நின்று இருக்கணுமோ அப்படின்னு அவர் தான். அது ஒன்று. நெஹல் வதேரா அவரும், இவங்க 2 பேரும் தான். இவங்க 2 பேரும் அவுட் ஆனவுடனே பேக் போன் உடஞ்சி போச்சு. ஓகே. பட் நான் என்ன சொல்கிறேன்னாக்க, பஞ்சாப் வந்து தலைமொழிக்கு போல இன்னொரு சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க. கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட்டு மேட்ச் ஓதப்பட்டு அதுக்கப்புறமா ஃபைனல்ஸை வின் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் நம்ம பார்த்துருக்கோம். அதனால் வந்து ஒன்றும் முழுகி போல. பஞ்சாபுக்கு வந்து இந்த கெப்பாசிட்டி இருக்குது. இந்த யன்சன் போனது அவங்களுக்கு அடி வாங்குற மாதிரி எனக்கு தோணுது. அது வந்து ஒரு பேட்டும் போச்சு, ஒரு போலிங் போச்சு. ஏன்னா அவர் அவ்வளோ சப்போர்ட் 7'2", 7'3" அந்த ஹைட்டு. அவர் காலை தூக்கி வச்சாருனாக்கா குட் லெங்க்லாம் க்ளோஸ் பால் ஆகிடும். அந்த விளாடக்கூடாது. ஸ்டாய்னிஸ் அப்படி தான் விளையாடினார், இறங்கி விளையாடினார். அந்த மாதிரி விளையாடுக்கலாம். இனியோ ஒரு ஆளை நம்பி பண்ண முடியாது. பட் இருந்தாலும் அவர் அது ஒரு வீக் பாயிண்ட் ஆச்சு நான் தோணுச்சு. பிளே ஆஃப்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு அப்புறமா இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட் ஒன்றுது. 14 மேட்சஸில் வந்து நல்லா ஆடிட்டு வந்த டீமு குவாலிஃபயர்ல தோத்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்கலாம். அதுக்கு நான் வந்து இன்னொரு மெத்தட் சொன்னேன். நான் சாக்கர் விளையாடுறேன், ஃபுட்பால். அந்த ஃபுட்பால் எப்படின்னாக்க செமிஃபைனல்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் லெக் செகண்ட் லெக் 2 செமிஃபைனல் ஒரே மேட்ச்சில் முடிச்சிட மாட்டாங்க. பண்ணி ஸ்கோரை சேர்த்துப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். அது ஃபர்ஸ்ட் லெக்லையும் 3-0 கோல் அடிச்சிருப்பான். செகண்ட் லெக்ல 4-3 அடிச்சிருவான். 4-0 அடிச்சுட்டு அவன் வின் பண்ணிட்டு போடுவான். அந்த மாதிரி ஒரு செகண்ட் சான்ஸ். அந்த மாதிரி 2 லெக் விளையாடணும். கிரிக்கெட்டில் வந்து பென்சன் எட்ஜஸ் ஆஸ்திரேலியாவில் இந்த மாதிரி விளையாடுறாங்க. 2 லெக் விளையாடுறாங்க. இந்த ஃபைனல்ஸ் வந்து பெஸ்ட் ஆஃப் 3. அதாவது பெஸ்ட் ஆஃப் 3 ஃபஸ்ட்டு மேட்ச் மெல்பர்ன், செகண்ட் மேட்ச் சிட்னி, தேர்ட் மேட்ச் மெல்பர்ன் போடுவாங்க. ஃபஸ்ட்டு மேட்ச் ஆஸ்திரேலியா வின்னு, செகண்ட் மேட்ச் ஆஸ்திரேலியா வின்னாக்க ஓவர். தேர்ட் மேட்ச் விளையாட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா சான்ஸ் கொடுப்பாங்க. அதுவும் நல்லாயிருக்கும். ஆனால் இவங்க வந்து அதுக்கு கொஞ்சம் கீழே விளையாடுறாங்க. அதாவது அந்த அளவுக்கு ஃப்ரீடம் கொடுக்காம கொஞ்சம் கீழே விளையாடுறாங்க இந்த ஃபார்மேட். பட் அந்த மாதிரி கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னாக்க டெஃபினட்டாக T20 வந்து முதல்ல வந்து ஆளுக்கு மொத்தம் 10 மேட்ச் 10 டீமுக்கு இப்போ டோட்டலாக 70 மேட்சஸ் இதை விளையாடுறாங்க. அந்த மாதிரிலாம் விளையாடிட்டு 14 மேட்ச் விளையாடுறாங்க ஒவ்வொருத்தரும். ஆமாம். அந்த அவ்வளோ சான்ஸ் கொடுக்கணும். செமிஃபைனல்ஸ் டக்குன்னு முடிக்கிறாங்க. அது முடிக்கூடாது. இப்போ அடுத்த மேட்ச் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், 3 vs 4. ஆமாம், அது தோற்றம் வெளியே பண்ணணும், எலிமினேட்டர். ஆமாம். இதாவது 1 vs 2க்கு சான்ஸ் இருக்குது. 3 அது ரொம்ப தப்பு. நான் என்ன சொன்னேன், இன்னொரு சான்ஸ் கொடுக்கலான்றேன். பிகாஸ் T20 மேட்டர் ஆஃப் 1 ஓவரில் மேட்ச் கேன் பி சேஞ்ச்ட். அது வந்து ரொம்ப லக் இன்வால்வ் இருக்குது. அதனால் நான் வந்து ஐ வில் கோ ஃபார் 2 லெக். ஓகே சார், மீண்டும் சந்திக்கலாம்.